வெல்கம் டு இன்ஃபோமிசில். பெண்களின் சட்டையில் ஏன் பட்டன் எப்போதும் இடதுபுறத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெண்களின் உடைகள் என்பது எப்போதுமே தனித்துவமானதாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்களின் ஆடைகளுடன் ஒப்பிடும்போது பெண்களின் ஆடைகள் முற்றிலும் வித்தியாசமானது. ஆண்கள் அணியும் அதே ஆடையை பெண்கள் அணிந்தாலும் அதில் சில மாற்றங்கள் இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு பாலினத்தைச் சேர்ந்தவர்களும் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் ஆடைகள் ஒருவரின் பாலினத்தை தீர்மானிக்காது. இருப்பினும் சட்டைகள் என்று வரும்போது பட்டன்களின் அடிப்படையில் இன்னும் வேறுபாடு உள்ளது. இதை நம்மில் பெரும்பாலானவர்கள் கவனித்திருக்க வாய்ப்பு இல்லை. பெண்களின் சட்டைகளின் பட்டன்கள் இடதுபுறத்திலும் ஆண்களின் சட்டையின் பட்டன்கள் வலதுபுறத்திலும் இருக்கும். இந்த வேறுபாட்டிற்கு எந்த ஒரு நடைமுறை காரணமும் இல்லை. ஆனால் 1850களிலிருந்து பல கோட்பாடுகள் உள்ளன. இதற்கான காரணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களில் மேல்தட்டு பெண்கள் பெரும்பாலும் அவர்களின் உடையை தாங்களாகவே அணியாமல் இருந்தனர். மேல்தட்டு பெண்கள் தாங்களாகவே ஆடை அணியாதது இடதுபுறத்தில் பெண்களுக்கான பட்டன்கள் இருப்பதற்கான பொதுவான காரணங்கள் ஒன்று. மேல்தட்டு பெண்களுக்கான சட்டை பட்டன்களை வலது கைப்பழக்கம் உள்ள பணிப்பெண்கள் மூடுவது எளிதாக்கியது. பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனபார்ட்டே பட்டன்களுக்கு இடையில் கையை வைத்து போஸ் கொடுத்ததை சில பெண்கள் கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இது கண்ணியத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. பல நம்பகமான கோட்பாடுகளின்படி பெண்களின் சட்டைகளில் ஆண்களின் எதிர்ப்பக்கத்தில் பட்டன்கள் இருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். எனவே அவர்களால் அந்த உத்தரவை மீற முடியாது. மேலும் பெண்களின் சட்டைகளில் இடதுபுறத்தில் பட்டன்கள் இருக்க மற்றும் ஒரு காரணம் குழந்தைகளாக இருக்கலாம். பெண்கள் தங்கள் கை குழந்தைகளை இடது கையில் பிடித்துக் கொள்வார்கள். இதனால் அவர்களின் வலது கையில் பிற வேலைகளை பார்ப்பார்கள். ஒரு கோட்பாடு கூறுவது போல் தாய்ப்பால் கொடுப்பதை எளிதாக்க சட்டைகள் வலது கையால் திறக்கவோ அல்லது மூடவோ வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே இடதுபுறத்தில் இருக்கும் பட்டன்கள் வலது கையால் எளிதாக திறக்கப்பட்டன. மேலும் குதிரை சவாரியும் பட்டன்கள் இடதுபுறத்தில் இருக்க மற்றொரு காரணமாக இருக்கலாம். அன்றைய காலத்தில் பெண்கள் குதிரையின் வலது பக்கத்தில் 2 கால்கள் வைத்து பக்கவாட்டில் சவாரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இடதுபுறத்தில் பட்டன் போட்டால் வயல்வெளியில் வெண்மை போன்ற ட்ரோட் இருந்ததால் அவர்கள் சட்டைகள் மேலே பறக்கும் தென்றலை குறைத்திருக்கலாம். மேலும் ஆண்கள் அடிக்கடி உபயோகிக்கும் கைகள் தான் அவர்கள் ஆயுதத்தை எடுக்க உதவியாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே ஆண்கள் சட்டை மற்றும் ஜாக்கெட்டுகளில் வலதுபுறத்தில் பட்டன்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆண்கள் ஆயுதத்தை எடுப்பது மிக எளிதாக இருந்தது. பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கோட்பாட்டை ஆதரித்துள்ளனர். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த பைமோட் ஆப் மூலயமா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வீட்டிலேருந்து ஆர்டர் போட்டால் உடனே உங்கள் வீட்டை தேடி பொருட்கள் வந்து சேரும்.